சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. திமுகவை விட்டு வெளியேறப் போகும் முக்கிய கூட்டணி கட்சி. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தற்போது நெருங்கி கொண்டிருக்கு. திமுக அதிமுக கூட்டணியில் எந்த கட்சிக்கு எத்தனை சீட், எந்த தொகுதி என்று பேரங்கள் மற்றும் பேச்சுவார்த்தை தற்போது நடந்து வருது. இதில் அனைவரது கவனமும் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் பக்கம் திரும்பியிருக்கு. கடந்த முறை 6 தொகுதிகளில் போட்டியிட்டு 4 இடங்களில் வென்ற விசிக இந்த முறை ஒரு பெரிய இலக்கை முன்வச்சு களம் இறங்க தயாராகிருக்கு. மாநில கட்சி அங்கீகாரத்தை தக்க வைக்க அந்த கட்சி இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை எதிர்பார்த்து காத்திருக்கு. இந்த தேர்தலில் விஜய் களம் இறங்கி உள்ளதால் கணிசமான ஓட்டுகளை பிரிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக ஒவ்வொரு ஓட்டும் ஒவ்வொரு கூட்டணியும் முக்கியம் என திமுக அதிமுக நினைக்குது. அதனால் பேச்சுவார்த்தையை நடத்தி கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்கிறாங்க. இதில் ஆளும் கட்சி திமுக கூட்டணியில் ஆட்சியில் பங்கு என்று காங்கிரஸ் போர்க்கொடி உயர்த்தி வருது. மறுபக்கம் விசிக இரட்டை இலக்கத்தில் தொகுதி வேண்டும் என்று அழுத்தம் தருது. இதே போல தான் இடதுசாரிகளும் கோரிக்கை வச்சுட்டு வராங்களாம். இதில் விசிகாவை பொறுத்தவரை இந்த தேர்தல் என்பது வெறும் வெற்றி தோல்வி சார்ந்தது மட்டுமல்ல, அது கட்சியின் எதிர்கால அடையாளம் சார்ந்தது. ஒரு கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற வேண்டுமானால் குறிப்பிட்ட சதவீத வாக்குகளையும் இடங்களையும் பெற வேண்டும். இதனை தக்க வைத்து கொள்ளவும் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தவும் விசிக இந்த முறை இரட்டை இலக்க தொகுதிகளில், அதாவது குறைந்தது 12 தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்காங்களாம். நாம் ஏன் எப்போதும் 6 இடங்களோடு திருப்தி அடைய வேண்டும் என்ற கேள்வி விசிக தொண்டர்கள் மத்தியில் பலமாக வந்துடுச்சான். அது மட்டும் இல்லாமல் நெருக்கடி என்னவென்றா, கட்சியின் செல்வாக்கு வளர்ந்துள்ள நிலையில் மீண்டும் ஒற்றை இலக்க இடங்களை வாங்கினா அது தொண்டர்களின் ஆர்வத்தை குறைத்துவிடும் என்பது தானா. 12 தொகுதியாவது திமுகவிடம் கேட்டு வாங்குங்கள் என்ற நிர்வாகிகள் திருமாவளவனுக்கு கடும் அழுத்தம் கொடுத்துட்டு வராங்களாம். கட்சிக்காக உயர்த்து வரும் நிர்வாகிகளுக்கு இதுவரை எந்த அங்கீகாரமும் கிடைக்கவில்லை. ஒற்றை இலக்கத்தில் தொகுதிகளை கொடுத்தா ஏற்கனவே போட்டியிட்டவர்களுக்கே சரியாய் போய்விடும் என்பது ரொம்பவே மனக்குறையாக இருக்கான். திமுக தரப்பை பொறுத்தவரை அக்கூட்டணியில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக, மக்கள் நீதி மையம் என பெரிய பட்டாளமே இருக்குது. இதில் திமுக அதிக இடங்கள், அதாவது சுமார் 160 தொகுதிகளில் தனித்து போட்டியிட விரும்புது. அப்போது தான் ஆட்சி அமைக்க தேவையான அறுதி பெரும்பான்மையை தக்க வைத்து கொள்ள முடியும் என நினைக்கிறாங்க. எனவே மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு இடங்களை ஒதுக்கியது போல விசிகாவுக்கு 12 இடங்களை தருவது திமுகவுக்கு பெரிய சவாலாக இருக்கும். இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கே தொகுதிகளை குறைவாக வழங்க வேண்டும் என்று திமுகவினர் போர்க்கொடி உயர்த்திட்டு வராங்க. எனவே திமுக காங்கிரஸ் கட்சிக்கு தொகுதிகளை குறைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்கின்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது.